வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. பூஜை முடிய போதுன்னு என்னை வழிநடத்தும் இச்சா சக்தியே இந்த நாக பந்தனத்தில் கனகதுர்க்கை வசியத்தை உருவேற்ற என்னுடன் துணை நின்ற தங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் இஷ்ட சக்தியே நமஹ. ஜமீன் ஐயா, பூஜை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. இந்த நாகபந்தன யந்திரத்தை நான் சொன்ன மாதிரி கோவில் கருவறையில சாமி சிலைக்கும் அஷ்டபந்தனத்துக்கும் நடுவுல வச்சிருங்க. யார் இந்த நாகபந்தனத்தை கனகதுர்கா கோவிலுக்கு எடுத்துட்டு போறாங்களோ அவங்க கிட்ட இந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்துருங்க. இது அவங்களோட பாதுகாப்புக்கு. காத்து சேகர், இங்க வாப்பா. சொல்லுங்க ஐயா. மாயா, இவன் தான் காத்து சேகர். இந்த நாகபந்தன எந்திரத்தை கோயில்ல வைக்க போறவன். நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவல்ல? இங்க பாருமா, சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லா கோவில்லையும் கைவரிசையை காட்டியிருக்கேன். ஆனா நான் எங்கேயும் மாட்டினது இல்லை. சொல்ல போனா அந்த சாமியே எனக்கு உதவி பண்ணும். அந்த அளவுக்கு தொழில கெட்டிக்காரமா. பேச்சு முக்கியம் இல்ல, செயல்தான் முக்கியம். எங்க நம்பிக்கையை காப்பாத்து. இன்னைக்கு ராத்திரி நீ கனகதுர்கா கோவிலுக்கு போய் யாருக்கும் தெரியாம அம்மன் சிலை காட்டியில இந்த யந்திரத்தை நீ வைக்கணும். ஜமீனைய கிட்ட இருந்து யந்திரத்தை வாங்கிக்கோ. ஐயா, நல்லபடியா வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். சரி. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகணும். கனகதுர்காவை அழிக்கணும். நான் அசோக்க கூட்டிட்டு போகணும். அது கூடிய சீக்கிரத்துல நடக்கணும். இன்னும் 3 நாள் தான். இந்த 3 நாள்ல துர்கா யாரு கனகா யாருன்னு சின்னையாவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துக்கே நிரூபிக்க போறேன்.
நான் கனகா கிட்ட ஏதோ கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் அப்படி சொல்லல. தீர்க்கமா யோசிச்சுதான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் ஒண்ணு தாயே கனக துர்கான்னு எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை என் தாயா நினைச்சுதான் அப்படி சொல்றேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த எனக்கு நீதான் தாயா தந்தையா இருந்து என்னை காப்பாத்தி கொடுத்துட்டு வர. அப்படியெல்லாம் இருந்த நீ கொஞ்ச நாளா இந்த மகளை கைவிட்டுட்டே தாயே. உன் அருள் பார்வை என் மேல இப்போ இல்லாம போச்சு. இப்பெல்லாம் என் வேண்டுதல நீ கேக்குறதே இல்ல தாயே. ஏன் சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க இருந்தோ கனகான்னு வந்த ஒருத்தி தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா. சின்னையா கூட என்னை வாழ விடாம என் வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்கா. நீயும் கண்டும் காணாம அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பொண்ணுக்கு மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, தன் கர்ப்பமா இருக்கிறத முதல்ல புருஷன் கிட்ட சொல்றதுதான். ஆனா அதையும் அந்த கனகா தட்டி பறிச்சுக்கிட்டா. என் நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது தாயே. நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன். ஆனா நான் நிம்மதியாவோ சந்தோஷமாவோ இல்ல. அதுக்கு காரணம் அந்த கனகாதான். ஆனா இதுக்கு மேலேயும் அந்த கனகாவை பொறுத்துட்டு இருக்க முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் சின்னையாவுக்கு நான் தான் துர்கான்னு எந்த சந்தேகமும் இல்லாம தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் கனகாவை இந்த ஊரை விட்டு நீதான் அனுப்பி வைக்கணும். உன் மகளோட வேண்டுதலை நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும். இல்லனா இன்னையில இருந்து 3வது நாள் உன் சன்னதியிலே உன் கண்ணுக்கு முன்னாடியே அக்னி குண்டத்துல இறங்கி உயிரை விட்டுருவேன். இது உன் மேல சத்தியம். இதுதான் சரியான இடம். இங்க மறைஞ்சிருந்தா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மாயா கொடுத்து விட்ட மந்திரத்தகடை கொண்டு போய் கருவறைக்குள்ள வச்சிட வேண்டியதுதான். உங்களை நம்பிதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு நீதி கிடைக்கணும். இல்ல நான் சொன்ன மாதிரியே அக்னி குண்டத்துல உயிரை விட்டுருவேன். உன் மக துர்காவா இல்ல என்ன ஏமாத்துற அந்த கனகாவா? யார் உனக்கு முக்கியங்கிறத நீ ஏன் முடிவு பண்ணிக்க. இதுதான் சரியான நேரம்.
ஜமீன் ஐயா சொன்ன மாதிரி மந்திரத்தகட்ட வச்சாச்சு. நம்மளை யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அதான் தாயே. என்னங்க, மாயா சொன்ன மாதிரி நாகபந்தன எந்திரத்தை இந்நேரத்துக்கு காத்து சேகரு கோயில்ல வச்சிருப்பான் தானே? அம்மா, சந்தேகமே வேணாம். கண்டிப்பா அவன் வேலையை முடிச்சிருப்பான். ஏ அர்ஜுன், அப்படின்னா ஏன்டா இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்கான்? அதான் எனக்கு தெரியல சித்தப்பா. அர்ஜுன், அவன் தான் கால் பண்ணல. நீயாச்சும் கால் பண்ணி என்னன்னு கேளுடா. சரிம்மா. வேண்டாம் வேண்டாம். ஏய் அர்ஜுன். அப்பா வேண்டாம், அவசரப்படாத. அவன் அங்க எந்த சூழ்நிலையில இருக்கான்னு தெரியாது. போன் பண்ணி நாமளே அவனை மாட்டி விட்டுற கூடாது. அதான் வேலை முடிஞ்சதும் அவனே கால் பண்றேன்னு சொல்லியிருக்கான்ல. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. சரிப்பா. ஏங்க, காத்து சேகரன் தான் நினைக்கிறேன். எடுத்து பேசுங்க. இல்லையே அம்மா, அவனுக்கு அப்பா நம்பரே தெரியாது. அவன் கால் பண்ணணும்னா எனக்கு தானே பண்ணணும். இது வேற யாரும் நினைக்கிறேன். புது நம்பரா இருக்கு. ஏங்க, ஒருவேளை அவன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டானோ? அம்மா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அப்பா, நீங்க தைரியமா அட்டன் பண்ணி பேசுங்க. ஹலோ ஐயா, நான் மேலத்தெரு முருகேசன் பேசுறேங்க ஐயா. முருகேஷ், என்ன விஷயம்? அதுவும் இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்க? ஐயா, இங்க ஒரு தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. நீங்க உடனே கோவிலுக்கு கிளம்பி வரணும். தப்பு நடந்து போச்சா? என்ன தப்பு? எதுவா இருந்தாலும் இப்படி அரைகுறையா சொன்னா எப்படி? தெளிவா சொல்லு. ஐயா, அது எப்படிங்க சொல்லுவேன்? நீங்க நேர்ல வந்து பாருங்க ஐயா. சீக்கிரம் வாங்க ஐயா. ஹலோ, என்ன இது? ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. எங்க நீங்க அந்த நம்பருக்கு போன் பண்ணி பாருங்க. திரும்ப பண்ணுங்க. இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். என்னங்க இது? ஸ்விட்ச் ஆஃப் வருது. அப்ப கோயில்ல ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ? தெரியலையே. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. நமக்குன்னு எங்கிருந்து தான் வருவானுங்களோ தெரியல. அண்ணே, காத்து சேகர் கோயிலுக்கு போயிருக்கிற நேரத்துல அங்க இருந்து பிரச்சனைன்னு போன் வருதுன்னா என்னவோ தப்பா இருக்குன்னு. சித்தப்பா, எனக்கு என்னமோ இது வேற பிரச்சனையா இருக்குன்னு தோணுது. நம்ம சம்பந்தப்பட்டதா இருக்காது. ஏய் அர்ஜுன், ஏதாவது சொல்லி நாமளே நம்மளை சமாதானப்படுத்திக்க கூடாது. கோயிலுக்கு போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
பிரச்சனை? யார் இவன்? எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? ஐயா, இவன் பெரிய திருடன். இன்னைக்கு நம்ம கோயிலுக்குள்ள பூந்து உண்டியலே திருட பார்த்திருக்கான் ஐயா. ஐயா, என்ன தைரியம் இருந்தா உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற கோயிலுக்குள்ளேயே திருட வந்திருப்பான். இவனை சும்மா விடக்கூடாது ஐயா. ஐயா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க ஐயா. நான் ஒன்னும் திருட வரலையா, சாமி கும்பிடதாயா வந்தேன். இவங்க தான் என்ன திருடன்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு என்னை அடிச்சு கட்டி வச்சுட்டாங்க ஐயா. என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஐயா. சரி, இவன் திருட வந்தத பார்த்தது யாரு? நான் தான் பார்த்தேன். ஐயா, நான் தான் பார்த்தேன். கௌரி, நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்த? கோயில்ல உனக்கு என்ன வேலை? ஒன்னும் இல்ல, சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணலான்னு வந்தேன். பாலாபிஷேகமா? உன்னை யாரு பாலாபிஷேகம் பண்ண சொன்னது? தாயே, இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக சொல்ல, உன்னை கெஞ்சி கேக்குறேன். உனக்கு நான் பாலாபிஷேகம் பண்றேன். துர்கா எதுக்காக போயிருக்கான்னு சொல்லு தாயே. சரி, சொல்றேன். ஆனா ஒரு நாளோட நீ நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து 9 நாளைக்கு பாலாபிஷேகம் நீ எனக்கு பண்ணணும். தாயே, நீ கேட்டு செய்யாம இருப்பனா? அது என்னோட கொடுப்பன தாயே. கட்டாயமா நான் பண்றேன். ஒன்னுதான் கேக்குறேன். அது யாரு பாலாபிஷேகம் பண்ண சொன்னதுன்னு கேட்டீங்களா? சாமி தான் பாலாபிஷேகம் பண்ண சொல்லுச்சு. சாமியா? என்ன வளர? பக்தி முத்தி போய் பித்து புடிச்சு போச்சா? சாமி வந்து கௌரி கௌரி எனக்கு பாலாபிஷேகம் பண்ணுன்னு உன்கிட்ட கேட்டுச்சா? இதெல்லாம் நாங்க நம்பணும். அது வந்து பெரியம்மா, சாமினா சாமியே நேரா வந்து சொல்லல, என் கனவுல தான் வந்து சொல்லுச்சு. 9 நாளைக்கு தினமும் 6 கால பூஜையில பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதுபடி இன்னைக்குதான் முதல் நாள் பாலாபிஷேகம் பண்ண வந்தேன். சரி, அதை விடு. இவன் கோயில்ல திருடினத நீ பாத்தியா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா, நான் பாலாபிஷேகம் பண்றதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால் எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள வந்தேன். அப்போ யார் எங்க ஒளிஞ்சிருக்கிறது? கேக்குறேன்ல, சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? திருடன் 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 திருடன், யாராவது சீக்கிரம் வாங்க. திருடன் திருடன், வாங்க வாங்க. திருடன், வாங்க வாங்க. திருடன், குடிங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. என்னம்மா? திருடன் திருடன், அங்கதான். திருடனா? அங்கயா? திருடன் இருக்கான், சீக்கிரம் குடிங்க. குடிங்க, குடிங்க. நான் திருடல, என்ன விட்டுருங்க. எழுதிட்டு வாங்க, இங்க எழுதிட்டு வாங்க. ஐயா ஐயா, என்ன விடுங்கய்யா, விடுங்கய்யா, விடுங்கய்யா. ஏய், யாரா நீ? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, நான் திருட இல்லைங்க ஐயா, சாமி கும்பிடதாயா வந்தேன். அந்த பாப்பா திருடன் திருடன் கத்தவும் யாரோ திருட வந்திருக்காங்கன்னு நினைச்சு பயந்து போய் அங்க ஒளிஞ்சுக்கிட்டேன் ஐயா. கடைசியில பார்த்தா இந்த பாப்பா என்னதான் திருட திருடன்னு சொல்லியிருக்கு ஐயா.
நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையா. இல்லங்க, இந்த ஆள் திருடன் தான். கோவில்ல இருந்து பதுங்கி பதுங்கி போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்ததும் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஏண்டா நீ திருட வரலங்கிற, அப்புறம் எதுக்குடா போய் ஒளிஞ்ச? உண்மையை சொல்றா, கோயிலுக்குள்ள எதுக்கு வந்த? டேய், மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல அப்புறம் எல்லார்கிட்டயும் அடிபட்டு தான் நீ சாவ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.